அகமுள்ளே புலிகளுக்கு அடிமையாரீர்கள் பாண்டாளி அம்மை யாரை படுத்துவார் மாணவர்கள் தர்மராஜாவை கொல்ல வேண்டும் என்று கருதியே தர்மராஜாவை அவமானம் செய்ய வேண்டும் என்று கருதியே மாணவ சகலினுடைய துணையினாலே சூடார மண்டபம் கட்டுவார்களாம். சித்தப்பா மூலமாக ஓலையை கொடுத்து அனுப்பி அந்த தர்மராஜாவை இவர்கள் கட்டி அந்த மணமகள் மண்டபத்திற்கு வரவழைத்து பாவிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? தாயே சகுனியில் சூதியாலே சகல சம்பத்து போற்றே சகுனியில் சூதியாலே சகல சம்பத்தும் போற்றே அகமுள்ளே துரியனுக்கு அடிமையாவீர்கள் அகமுள்ள துரியனுக்கு அடிமையாவீர்கள் என்று தர்மராஜாவை அழைத்து வந்து தற்போது அடக்கையாக சகிதியில்லாத சூழ்நிலையாடி தர்மராஜா நாட்டை இழப்பார், நகரத்தை இழப்பார், பட்டத்தை இழப்பார், தந்தை இழப்பார், தம்பிமாரை இழப்பார். அந்த வீரர் பாஞ்சாலி சூழ்நிலை அந்த பாஞ்சாலியை அழைத்து வருவாங்க. பாஞ்சாலியை அழைத்து வந்து அந்த சட்டசபையிலே நட்ட நடுவில் 5 அடிமைகள் இருக்கிறாங்க. 6வது அடிமை அந்த நீதி தங்கச்சாலி என்னை வேலை செய்த பாஞ்சாலி அவரை அழைத்து வர வேண்டும் என்று மாற்றுகிறது. பாஞ்சாலி அம்மையாரை அழைத்து வந்து அந்த சபையிலே நிறுத்தி செய்த பாஞ்சாலி என்ன செய்கிறேன் பாரதி என்று சொல்லியே கூடாது. அந்த அடிமையுடைய ஆடியை குறித்து என்று சொல்லி அந்த உற்சாகத்தில் ஓடி வருவார். ஓடி வந்து அந்த உற்சாகத்தில் பாஞ்சாலி அம்மையார் ஆடியை பிடிப்பார். இருப்பார் 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 இருப்பார்
கோவிந்தா 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 யாரும் கைசோரணி சோரே வேறே சொல்ல வராமலே கோவிந்தா 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 Acaya
கோவிந்தான் அழைத்தவுடனே அந்த கோவிந்தனானவன் கண்ணனானவன் வந்து வண்ண வண்ணாடை கொடுத்தான். அந்த வண்ணாடை கொடுத்த பிறகு நீங்க எல்லாருமாக கோட்டை சம்பந்தம் கோரி எல்லாருமா நீங்க சபதம் செய்வீங்க. எங்க பீமமாமா இருக்கிறாரு, 100 பேரை கதாயுதத்தினாலே அடித்து வைத்தோதா சபதம் பண்ணுவார். அடுத்ததாக எல்லாருக்கும் இருக்கிறாரு, கர்ணனை கொள்ளுவதா சபதம் பண்ணுவார். அடுத்ததாக நகுலன் சௌதரரை கொள்ளுவதா சபதம் செய்வார். சகாதேவனானவர் சகுனியை கொள்ளுவதா சபதம் செய்வார். அது மாத்திரம் இல்லாம இந்த பாஞ்சாலி அம்மையாரானவர் நினைத்த போன்றவர் எப்போது முடிப்பேன் தெரியுமா? நாளையை தொட்டு தீண்டினாயே பிரச்சாதனா துரியோதனா, நீங்க எல்லாரும் அழிய பெறுவதா எந்த தொடையை தட்டி காண்பித்து என்னை துணை மீது அமரவைன்னு சொன்னாயோ, துரியோதனா அந்த துணை வழியை கொப்பளித்து வரக்கூடிய அந்த குருதி நிகழ்த்து என்னுடைய கொண்டையிலே நிறுத்த கொண்டால் முடிப்பு, நிறுத்த கொண்டால் முடிப்பு என்று சமதம் செய்தியே கானகம் போவாங்க. கானகத்திலே சூரிய பெருமானானவர் 12 வருட வனவாசத்தையும் ஓராண்டு அஜ்ஞாதவாச காலத்தையும் கழித்து வந்தால் பாகத்தை தருவதாக என்ன துரியோதனன் சொல்லி அனுப்பினார். 12 வருஷ காலத்தை வனத்திலே கழிக்க வேண்டும் இல்லையா? ஆகவே சூரிய பகவானானவர் அட்சய பாத்திரத்தை தருவார். பட்சம் ஒரு தவத்தால் பாசுரகோ யாதவியாசரானவர் வந்து இந்த மகாபாரத யுத்தத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமையானால் சிவபெருமானை நோக்கி பாசுபதத்தை பெற வேண்டும் என்று சொல்லுவார். அந்த பாசுபதத்தை பெறுவீர்கள். வெற்றி பாக்கியம் கொண்டு ராகநடும் பூமி வெற்றி பாக்கியம் கொண்டு அந்த விராட நாட்டிலே மாறி வேடத்தில் நீங்க 1 வருட காலத்தை கழித்து
உத்தரையே வீர அபிமன்யுவுக்கு மனமுடிப்பாரு. அந்த வீர அபிமன்யுவுக்கு மனமுடித்து இனிமையான முறையிலே அற்புதமான முறையிலே அழகு வடிவமாக விளங்கக்கூடிய இந்த அற்புத களஞ்சியமாகிய விராட மன்னனானவன் பிரமாதமான அற்புதமான உபலாவிய பட்டினம் என்ற ஒரு பட்டினத்தை தர அந்த உபலாவிய பட்டினத்திலே நீங்கள் வாழ்ந்து வருகிற போது முதலிலே உலக மனிதரை நீங்க தூது அனுப்புவீங்க. அந்த தூது பலன் இல்லாமல் போக திருதராட்டிரனானவன் சஞ்சயரை தூது அனுப்புவான். அந்த தூதும் பலன் இல்லாமல் போக அதன் பிறகு பகவான் கண்ணனை தூது அனுப்புவீங்க. கொட்டனான பொருள் என்னிடத்தில் போது கண்ணன் செல்வான். கண்ணை பெருமான் தூது போவார். 4-5 வீடு உங்களுக்காக கேட்பார். அந்த துரியோதனானும் சண்டைக்கு கை போட்டு தருவான். அப்படி சண்டைக்கு கை போட்டு தந்தவுடனே கண்ணை பெருமானானவர் 32 லட்சம் பொருந்தியானவான் துரியோதனுக்கு பலிக்கு சென்றுவிட கண்ணனானவன் சூழ்ச்சி செய்து நாளையும் போதையும் மாற்றி அந்த அற்புதமான அரவானை அமாவாசைக்கு முந்தைய திதியிலேயே இன்னைக்குதான் அமாவாசைன்னு சொல்லி அங்க பணி கொடுப்பாங்க. அதன் பிறகு சண்டை நடக்கும். 10வது நாள் சண்டையிலே பீஷ்மாச்சாரியார் மாண்டு போவார். 13வது நாள் சண்டையிலே உங்களுடைய பிள்ளையாகிய வீர அபிமன்யு ஒழிந்து போவார். 14வது நாள் சண்டையிலே கொச்சடை கணவனாகிய அந்த சைந்தேவன் மடிந்து போவார். 15வது நாள் சண்டையிலே குருவானவர் படிவார். 17வது நாள் சண்டையில் கண்ண 17ஆம் போர் கண்ணன் என்று முடிவார். கண்ணன் என்று முடிவார். 17ஆம் போர் குலகுடி என்று முடிவார். ஜனங்கள் அக்கரோடு பதினத்தையோ கொண்டு
சொன்னே அம்மா 17வது நாள் சண்டையிலே வாரி வழங்கின வள்ளலாகிய கர்ணன் அழிந்து போவான். 18வது நாள் சண்டையிலே மண்ணே மண்ணு நனைஞ்சானி, ஊசி நாட்டு இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னானி, இனி இருக்கிற இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னானி. அந்த துரியோதனன் 18வது நாள் சண்டையில் அழிந்து போவான். அம்மா பல ஜனங்கள் அக்குரோனி 18ஐயோ கொண்டு ஒரு மருதம் சேனா செய்யும் 18 நாள் சண்டை முடிந்த பிறகு இறந்தவன் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய ஈமக்கடிகளை செய்து முடித்து மிக அற்புதமான முறையிலே அழகான முறையிலே தர்மராஜாவாகி உங்களுக்கு பகவான் கண்ணனே பட்டம் ஒட்டுவார். அப்படி தர்மராஜாவுக்கு பட்டத்தை சூட்டி விடுவார் கண்ணகி பெருமான். உலகமே சௌக்கியமா வாழும். அம்மா ஒரு மனிதனுக்கு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டா தெரியாதப்ப ஆடாதான் நாளைக்கு என்ன நடக்குது தெரிஞ்சுட்டா சும்மா இருப்பாங்களா? ஆகினாலும் உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை மாத்திரம் நீங்க மறக்கணும். எதிர்கால குறிகள் எல்லாம் இமயம் அறியாது, எதிர்கால குறிகள் எல்லாம் இமயம் அறியாது. பரிசோதன் நன்னாருளாய் மனதுக்கு தெரியாது, மதுசூதன் மனதுக்கு தெரியாது. சத்தியமாக சொன்னேன் சரணம் சரணம் அம்மா, சத்தியமாக சொன்னேன் சரணம் சரணம் அம்மா. உங்களுடைய எதிர்கால குடியை மட்டும் நீங்கள் மறக்க வேண்டும். மதுசூதன் அன்னருளாலே எல்லாரும் சௌக்கியமா இருக்க வேண்டும், இந்த புதிக்கு வந்த எல்லாரும் சௌக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடிமைக்குரிய நிகழ்வை இத்துடன் அடியங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். நாளைக்கு பார்ப்பனர் வழியில் பராசூரன் யுத்தம் என்கின்ற தலைப்பில் இங்கு சொற்பொழிகிறோம். அறிவிய தரந்தோன்பார்கள் அனுபவமாக